ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒரு பனை மரம் இருக்குன்னு வச்சுக்கோ, அது 100 ஆண்டுகளை கடந்து வாழ வாய்ப்பு இருக்கா? ஒரு யதார்த்தமா ஒரு சாதாரண ஒரு பனை மரம், சாதாரண மரம்னா அதனுடைய வகை உண்டு. 100 ஆண்டுகளை கடந்து தனக்குத்தானே பூச்சூட்டி மாளும், அவ்வளவுதான். மாலும்ல? ஆமா. ஆனா அப்படி இல்ல, 100 ஆண்டு கடந்தும் மாளாத மரத்தை உள்ளடக்கியது. ஒரு புளிய கொட்டா இருக்கு, அதை நீ விதைக்கிற, அது மீண்டும் மரமா உயிர் பெறுமா? மரம் வரணும்ல, புளிய மரம். ஆனா வராது. இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு தானே. இது மாதிரி மொத்தமா 5 அதிசயங்களை கொண்ட ஒரு ஸ்தலம், ஒரு ஊர், ஒரு கோயில் வச்சுக்க. இந்த 5 அதிசயமே ஒரு ஆலயத்துக்கு உண்டு. அதாவது 100 வருடங்களை கடந்தாலும் பனைமரம் இறக்காது. சாகாதுன்னு இறக்கலாம் ஒரு அர்த்தம் தானே. புளிய மரத்தோட கொட்டையை போட்டா இப்படி செந்தமிழ்ல செப்பிதான் உண்ட கேள்வி. அப்படிலாம் கேள்வி புரிஞ்சல பதிவு செய்யறேன். என்ன பதிவு பண்ற? இது மாதிரி 5 அது நான் கேட்டதை பதிவு பண்ணிருக்க முடியும். இந்த வித்தியாசங்கள், இந்த ஆச்சரிய மாதிரியே 5 அதிசயங்களை கொண்ட ஒரு ஸ்தலம், ஒரு கோயில் இங்க. சரி, ஒரு சிலை இருக்கு. அந்த சிலை எப்படி இருக்கோ அதே நேரத்துல தானே இருக்கணும். எப்படி சிலை இருந்துச்சுன்னா இப்ப செம்பளை செஞ்சா எப்படி இருக்கும்? அதனுடைய நிறம், அதுக்குன்னு ஒரு நிறம் இருக்கு. இப்ப ஒரு கல்லுல இருக்கு அப்படின்னா என்ன நிறத்துல இருக்கும்? கருப்பா இருக்கும். அதுக்கு சில பொருட்களை உபயோகப்படுத்தும். ஆனா ஒரு சிலை 6 மாசத்துக்கு ஒரு நிறமா இருக்கும், இன்னொரு 6 மாசத்துக்கு இன்னொரு நிறம் ஆகும். என்னன்னு தெரியுமா? ஒரே சிலையா இல்ல வேற பக்கத்து சிலையா? இல்ல, ஒரே சிலை. ஏன்னா ஒரே ஆலயத்துக்குள்ள ஒரே மாதிரியான 2 நிறங்களை கொண்ட சிலை இருக்கு. இல்ல, நான் அப்படி கேட்கல. ஒரே சிலை 2 நிறமா மாறும். அப்படியா? அப்படிதான். சரி, ஒரு கோயிலுக்கு போற வச்சுக்கோமே, இந்த உலகத்துல, இந்த தமிழ் மண்ணில் எத்தனையோ கோயில்கள் உண்டு. உலக அரங்கே ஆச்சரியப்படுத்துற கோயில், ஏன் பெரிய கோயிலா இருக்கட்டும், இல்ல கங்கை கொண்ட சோழபுரமா இருக்கட்டும், தெல்லி நடராஜ கோயிலா இருக்கட்டும், இப்படி எத்தனை ஆலயம் உண்டு. இந்த கோயிலை யார் கட்டுவா? முதல்ல ஒரு பொதுவா அந்த காலத்துல கோவில மன்னர்கள் கட்டுவாங்க. மன்னருடைய ஆட்சி காலத்துல, மக்களுடைய வரி பணத்துல, மன்னருடைய தலைமையில ஒரு கோவில் கட்டப்படுவது தானே இயல்பு. ஆமா. இந்த மாதிரி கருத்து இருக்கா உனக்கு? ஆனா இறைவனே பணிந்து இறைவனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க நம்ம பக்தர்கள் சொல்றோம். ஆமா. இன்னும் கொஞ்சம் அதிகமா பக்தி செலுத்தினா அவங்கள ஆண்டிங்கிறோம். ஆண்டிட்ட பொருள் உதவி இருக்குமா? ஆண்டினாலே எதுவுமே இல்லாதவர். காசு மனம் இருக்குமா? இறைவனுடைய அருளை தவிர பொருளாதவருக்கு பேர் தானே ஆண்டி. என்ன சொல்ற? பொன் பொருளோ காசு பணமா அந்த ஆண்டிட்ட இருக்காதுல? ஆமா. ஆனால் ஒரு ஆண்டியினால் அமைக்கப்பட்ட கோபுரம் உண்டு. யாரு? இங்க ஆண்டி கட்டின கோபுரமா? ஆமா. ஆண்டி நீங்களே சொல்லி, காசு பணம் இல்ல, பொன்பொருள் இல்ல, ஆனா ஒரு ஆண்டியினால் அமைக்கப்பட்ட ஆலயத்தின் கோபுரம். ஒரு கேள்வினா ஒரு நியாய அநியாயமா கேளுங்க. நீங்களே சொல்லிட்டீங்க. கேள்வியுடைய நியாயத்தை பத்தி நீ பேசவே கூடாது. நீ கேட்கறது எல்லாமே ரொம்ப நியாயமா இருக்கும். இப்ப நான் கேட்கறத விட அநியாயமா போச்சு உனக்கு. இல்ல, என்ன ஒண்ணு தானே முடிச்சிருக்கோம், இன்னும் நிறைய இருக்கு. எங்க ஆண்டி போய் எப்படிங்க கோபுரம்? ஏன் கேள்வி நியாயம் இல்ல, நீ எப்படி சொல்லுவ? ஆண்டின்றீங்க. ஆண்டினா எதுவுமே இல்லாத ஆளு தானே ஆண்டி. அதத்தை நானே வாயில பிடிக்கிட்டேன். ஆண்டின பொன்பொருள் இருக்காது, காசு மனம் இருக்காது, இறைவனுக்கா வாழ்வதுதான் ஆண்டி. நான் அதை முன்னாடி சொல்லிட்டேன். அவர்கள்ட்ட காசு மனம் இருக்காது, ஆனா அவர்னாலே ஒரு கோவிலுக்கு கோபுரம். எங்க சிங்க அண்ணனே ஒரு கோவில் கட்டியிருக்கான். கோவில் கட்டணும்னா அவரு இல்லற வாழ்க்கை இருக்கக்கூடியவர். பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் இருந்தா தானே அந்த வேலை. அது சரிதான். அவர் குருநாதரா விளங்குறாரு, நாடகத்துல பங்கேற்கிறாரு, காசு பணம் சம்பாதிக்கிறாரு. அவர் இல்லற வாழ்க்கை இருக்கக்கூடியவர். அதுல கூட ஒரு நியாயம். ஆனா நான் என்ன கேட்கிறேன், இல்லற வாழ்க்கை அற்ற ஒருவன், காசு பணம் வருமானம் இல்லாத ஒருவன் கட்டின உன்னைய சொல்லி அது இல்லைன்ட்டார் அவரு. நீ யாவது நாடகத்துக்கு வர்றேன், காசு இருக்கா? எடுத்துக்காட்டுக்கு அங்க என்ன போற? அந்த அண்ணன் சொன்னதை சொல்றேன் நான். ஆனா இவர் சொல்றது ஒரு ஆண்டி கோபுரம் கட்டியிருக்காரு. சரி, கோபுரம்னா நீங்க சொல்ற மாதிரியே மன்னர்கள், செல்வேந்தர்கள் தானே கோபுரம் கட்ட முடியும். கேக்குறேன். ஆமா. சித்தர்னா எத்தனை சித்தர்? 18 சித்தர்கள் இருக்காங்க. அதுக்கு மேற்கொண்ட சித்தர்களும் இருக்காங்க. இதை நம்ம வகைப்படுத்துறோம். நான் சொல்றேன், ஒரு கோவில், ரொம்ப முக்கியமான கோவில், அந்த கோவிலுடைய கோபுரத்தை ஒரு பெண் சித்தர் கட்டியிருக்காங்க. பொம்பளை கட்டின கோபுரம் எது சொல்லுங்க பாரு. திரும்பவும் சொல்றேன், ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாகாது. ஆண்டி கட்டா உடனே சித்தர், பக்தர் கட்டா ஒரு முக்தர்பியா? ஆண்கள் கோபுரம் கட்டினதா நிறைய கதைகள்லாம் உண்டு, விசித்திரம் உண்டு. அதை நான் கேட்கவே இல்லை. நீங்க கேட்டது ஆண்டி. ஆண்கள்னா எல்லாம் செல்வம் விருந்திய ஆண்கள் தான், மன்னர்கள் ஆண்கள் தான். ஆண் கட்டில கோபுரம் நான் கேட்கவே இல்லை. ஒரு இல்லற வாழ்க்கையை வெறுத்த, எந்த ஒரு பொருளாதாரமும் அற்ற ஒரு ஆண்டியினால் அமைக்கப்பட்ட. நானும் சொல்றேன், இப்படி வகை இருக்கலாம்.
ஆனா ஒரு பெண்ணு கட்டின கோபுரம் எந்த கோபுரம்? இப்ப ஆண் கட்டின கோபுரம், ஆண்டி கட்டின கோபுரம்னா திருச்செந்தூர். திருச்செந்தூரிலே 18ஆம் நூற்றாண்டிலே தேசிகமூர்த்தி சுவாமி அப்படின்னு ஒருத்தர். இன்னைக்கு திருச்செந்தூர்ல ஒரே ஒரு கோபுரம் தான் இருக்கு. ஏன்னா திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய செந்தில் ஆண்டவர் கிழக்கு நோக்கி கடலை நோக்கி தான் பார்க்கிறார். அப்ப அது கடல் பகுதின்றதுனால, அதுவும் கடல் வாசல் கோவில் அப்படின்றது அமைப்பு கொண்டு வர்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப கிழக்கு நோக்கி பார்க்கக்கூடிய செந்தில் ஆண்டவர் கடல் மட்டத்திலிருந்து 15 அடி தாழ்ந்துதான் அந்த கருவறை இருக்கா. தரை மட்டத்திலிருந்து 10 அடி தாழ்ந்துதான் அந்த கருவறை இருக்கா. அப்ப 18ஆம் நூற்றாண்டிலே கோபுரம் கட்டணும் அப்படின்ற எண்ணத்தோடு திருவாவடுதுறை தேசிகமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்ணார்? ஆண்டி எதுவுமே இல்லை, அவர் சாமியார் என்ன பண்ணாரு? முருகன் சொல்லுக்கிழங்க தன்னால் என்ற தனக்கு கொடுக்குற ஆளுகிட்ட வாங்கி அந்த கோபுரத்தை கட்டினார். அதுக்கு மேலே முருகன் ஒரு யோசனை சொன்னார். என்ன யோசனை? இன்றைக்கும் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு தூண்டிகை விநாயகர்னு சொல்லி பேர். அந்த விநாயகர்கிட்ட போய் இந்த கோபுரம் கட்டுறதுக்கு வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு பன்னீர் இலையிலே விபூதியை மடிச்சு கொடு. அந்த விபூதியை அந்த தூண்டுகை விநாயகரை தாண்டி போய் திறந்து பார்க்கணும். அப்படி திறந்து பார்த்தா யார் யார் என்னென்ன வேலை பார்த்தாங்களோ அவங்களுடைய உழைப்புக்கு தகுதியான ஊதியம் அந்த பன்னீர் இலை விபூதியும் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுறார். அப்ப முருகனுடைய சொல்லை கேட்டு அவர் அதே மாதிரி வந்து வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு பூரா பன்னீர் இலையிலே விபூதி மடிச்சு கொடுத்தார். விநாயகரை தாண்டோன்னு அது பொருளாகவும் அவங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஊதியம் சேர்ந்துரும். இதுதான் வழக்கமாக நடக்குது. அப்போ திடீர்னு அதுவும் நடக்காமல் போச்சு. அப்படி நடக்காமல் போகும்போது இன்னைக்கு திருச்செந்தூருக்கு பக்கத்தில் காயல்பட்டினம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு போய் ஒரு உப்பு வியாபாரிகிட்ட முருகனுடைய சொல்லுக்கிழங்க ஒரு மூட்டை உப்பை வாங்கிட்டு வந்தாராம். வாங்கிட்டு வந்து திருச்செந்தூரில் பார்க்கும்போது உப்பா இருந்தது வைரமாக மாறிடுச்சான். இப்படி முருகனுடைய அருளாலே ஒரு ஆண்டியார் கிட்டத்தட்ட 137 அடி உயரம் திருச்செந்தூர் கோபுரம், மேற்கு கோபுரம் 137 அடி உயரம், 9 நிலைகள் உள்ள கோபுரத்தை கட்டியவர் யாரு அப்படின்னா தேசிகமூர்த்தி சுவாமிகள். ஆனா அந்த கோபுரத்து வழியா இன்னைக்கு நம்ம போக முடியுதா? போக முடியாது. மூடிதான் இருக்கும். மேற்கு வாயில் வழியாக நம்ம போக முடியாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அந்த பக்கத்துல தான் கோபுரம் கட்ட வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனா அந்த மேற்கு வாயிலிருந்து சாமி இருக்க இடத்தை பார்த்தா மிகவும் கீழே இருக்கா சாமி கருவறை. எப்பவுமே ஒரு கோவில்ல தலைவாசல் ஏறி போகும்போது சாமி தான் உயரமான நிலையில் இருக்கும். அப்ப கட்டப்பட்ட இந்த கோபுரத்தினுடைய அமைப்பு என்ன அப்படின்னா சாமி முருக கீழே இருக்க மாதிரி, இந்த கோபுரத்தினுடைய அமைப்பு மேலே இருக்க மாதிரி இருக்கு. அதனால இது ஆகம்ப விதிமுறைக்கு உட்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மேற்கு கோபுரத்தை இன்னைக்கும் மூடிதான் வச்சிருப்பாங்க. ஒரே ஒரு நாள் கொஞ்ச நேரம் மட்டும்தான் அந்த மேற்கு கோபுரம் திறக்கும். எனக்கு தெரியுமா, சூரசம்ஹாரம் நடக்குது இல்லையா, அடுத்து திருக்கல்யாணம் நடக்கும்ல தெய்வ யானைக்கு முருகனுக்கும். அந்த திருக்கல்யாணம் முடிஞ்சு சுவாமியும் அம்பாளும் உள்ள போகும்போது தலைவாசல் வழியாத்தான முதல்ல மாப்பிள்ளை பொண்ணு உள்ள வரணும். அதனால சற்று நேரம் மட்டும் அந்த கோபுரத்துடைய வாசலை திறந்து வைப்பாங்க. அப்படி ஆண்டி கட்டின கோபுரம் எது அப்படின்னா அது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய மேற்கு கோபுரம். கட்டினவர் தேசிகமூர்த்தி சுவாமி. இன்றைக்கும் அவருடைய ஜீவ சமாதி திருச்செந்தூருக்கு பக்கத்தில் ஸ்ரீ வைகுந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த போற வழியில இருக்கக்கூடிய ஆழ்வார் தோப்பு அப்படின்ற இடத்துல காந்தீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவன் ஆலயத்தில் அவருடைய ஜீவ சமாதி இருக்கு. இதுதான் நீங்க கேட்டு கட்டினவர் எப்ப கட்டினாரு, எப்படி கட்டினாரு, இப்ப அவருடைய ஜீவ சமாதி எங்க இருக்கு எல்லாம் சொல்லியிருக்காரு. ஒரு எதிராளியாக இருந்தாலும் கூட நன்றி நன்றி டீ வாங்கி கொடுத்து என்னை அவ்வளவு தூரம் உற்சாகப்படுத்தினவர் அவரு. ஆனா அவர் எனக்கு எதிராக இப்படி திரும்புறாரு, திருப்பி இருக்க இல்ல அப்படி இல்ல. சில விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எதிராளியா இருந்தாலுமே ஒரே விஷயம், எத்தனையோ கோபுரம்லாம் இருக்கு. ஆனா ஆண்டி கட்டு நம்ம கண்ணால பாக்குறோம். திருச்செந்தூர் நம்ம போகாத ஊர்ல. ஆனா அங்க இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத சொல்லும் போது தானே புரியும்.
ஒரு கேள்வியை எப்படி கேட்கணும் அப்படின்னு உண்மையில வந்த போதில் எனக்கு தெரியாது. ஏதாச்சும் பட்டு பேசி கேட்கறது பழக்கமா இருக்கும். ஆனா ஒரு கேள்வியை எப்படி வகைப்படுத்தி எதிராளிகிட்ட எப்படி கொண்டு போய் அவங்கள கொலைப்படுறது அப்படின்னு நான் கற்றுக்கிட்டது சிவரஞ்சனி உங்கள்கிட்ட தான். ஞாபகம் இருக்காது உங்களுக்கு? 2009 இப்போ நான் 9வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். முழு பரீட்சைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. நான் காரில் வந்து நாடாடுறேன். காளையர்கள் பக்கத்தில் அம்மா சிவரஞ்சனியில் தான் வள்ளி. இப்போ மேடைக்கு ஒரு 10 பேரை கூட்டியாரு, நான் ஒரு 10 பேரை கூட்டியாடுறது. அந்த மாதிரி ஒரு சூழலில் மேடையில் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. இத்தனைக்கும் அந்த கதை எனக்கு தெரியல. சுந்தரமூர்த்தி நான் கதை முழுசா படிச்சிருந்தேன். ஆனால் நீ கேட்ட கேள்வி இன்னும் எனக்கு பச்சை மரத்தை ஆணிடிச்ச மாதிரி நல்ல நினைவு. பக்தனுக்காக பக்தனின் கண்ணையே குருடாக்குனாரு யாரு அப்படின்னு கேட்டேன். நானும் எங்கெங்கே தேடி பார்க்குறேன், கதை தெரியல. எங்க அப்பா கண்ணை காட்டி இப்படிங்கிறாரு. நீ படிச்சிருக்கா உனக்கு தெரியும்டான்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி இப்படி கேட்டுவிட்டாங்களே இந்த அம்மா பதிலே சொல்லக்கூடாது அப்படி வீம்புக்கு நான் என்ன கேட்குறேன், எங்க கௌரவர் 100 பேர் சொல்லுமா, ஏன்னா அது 100 பேர் யார் அதிகமாக படிக்க போறா அப்படின்னு கேட்டுட்டேன். 2 பிரச்சனை ஆகி பஞ்சாயத்து பண்ணி பிரிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் உள்ள வந்ததுக்கப்புறம் எங்க அப்பா திட்டினார், வாடா உனக்கு அந்த அம்மாவுக்கு சண்டையாகவே இருக்கட்டும். ஆனால் அந்த அம்மா கேட்ட கேள்வி நீ உன்னுடைய திறமையை ஊக்குவிக்கிற மாதிரி. சுந்தரமூர்த்தி கதை படிச்சிருக்கீங்களா? அந்த கதையில் ஆமாம் எனக்கு சுந்தரமூர்த்தி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆக இந்த கேள்விக்கு இந்த பதில் சொல்லியிருக்கணுமேனு. அப்போ ஒரு நமக்கு தெரிஞ்ச கதையாகவே இருந்தாலும் கூட அதை கேள்வியை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு கற்றுக்கிட்டது உண்மையிலே மனசார சொல்கிறேன். அந்த சிவரஞ்சனி அவர்கள்ட்ட இருந்து மட்டும்தான். இல்லைன்னா முட்டாலே ஒட்டத்தனை குட்டையில் இருந்த மாதிரி நீங்கள் ரொம்ப பெருமையாக பெருமை இல்லை, எனக்கு ஒன்று பிடிக்காது. அதே ஒரு விஷயம் இப்போ இல்லை. நான் ஜாகிற வரைக்கும் உன்னையெல்லாம் கண்டாவே எனக்கு என்ன சொல்கிறாருன்னா கேள்வியை குழப்பி விட்டு கேள்வி நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கட்டும். இத்தனைக்கு அந்த கதை எனக்கு தெரியுத. ஆனா பக்தனுக்காக பக்தனி வெறுமனே பக்தன் கண்ணை கூடாக்கிறது யாரு அப்படின்னா ஞாபகம் வந்துடும். பக்தனுக்காக பக்தனி கண்ணை அப்படின்னா என்ன, பறவை நாச்சியாரும் சிவனுடைய பக்தர் தான். அந்த பக்தனுக்காக இதெல்லாம் வேணாம், இப்படி பேச்செல்லாம் தேவை. மனதார விஷயம் சொல்லுங்க. நீங்க உங்க பாராட்டு எனக்கு வேணாம். இது பாராட்டுல இல்ல, உன்னை அப்படியே பாராட்டி உன்னை தலையில தூக்கி வச்சு உனக்கு மேலூர் பஸ் ஸ்டாண்ட் உனக்கு பாராட்டுல எடுக்க போறாங்க. வேலை பாரு உங்களுக்கு வேணா, ரொம்ப நல்ல மனுஷன் எங்க மேலூர் ஒரு வேலை பாரு உன்னை எல்லாம் பாராட்ட நினைச்ச பாத்தியா, பாராட்டு இல்ல உண்மையை சொல்ல நினைச்ச பாத்தியா, என்னன்னு சொல்லிக்கணும். வேலை பாரு என்ன சொன்னீங்க, ஒரு பெண் சித்தரால அதான் சொல்லிட்டீங்கல்ல, ஒரு குழப்பி விட்டு கேள்வி கேட்பாங்கன்னு. ஆலயம் அமைக்கப்பட்டது, ஆலயத்தின் கோபுரம் அமைக்கப்பட்டது, ஆலயத்தினுடைய கோபுரம் அமைக்கப்பட்டது. ஒரு ஆண்டினால ஒரு ஆலயத்திற்கான கோபுரம் வைக்க முடியுது அப்படின்னா பெண் சித்திரால. இப்ப ஆண்னா கூட பரவாயில்ல, அவன் ஆண்டியா இருந்தாலும் சரி போண்டியா இருந்தாலும் சரி ஊருக்கு போய் கேட்டு வீடு போய் கேட்டு ரொம்ப உதவி. நான் கேட்டிருக்க கேள்வி ரொம்ப வாய்ப்பு குறைவு. ஒரு பெண்ணு தனியா ஒரு கோபுரம் கட்டியிருக்காங்க. நீங்க அப்படியே எங்களுக்கு எடுத்து தூக்கி அப்படியே மேல்கோர்லாம் உனக்கு காட்ட வேணாம் தெரியுமா? கேள்வி கேட்டீங்கல்ல, தப்பா சொன்னா நீ அப்புறம் குதிச்சுக்க. என்ன பஞ்சாயத்துல பதில் சொல்றதுக்கு முன்னாடியே குதிக்க கூடாது. இப்போ ஒரு ஆண்னால கூட அது முடியும், ஒரு ஆண்டியா இருந்தா கூட பொருள் சேர்க்க முடியும். ஆனா ஒரு பெண்ணு போய் கேட்டா அது அந்த காலத்தில் நடக்க விஷயம். பெண்லாம் வெளியிலே வரக்கூடாதுன்ற ஒரு காலகட்டம் இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணால் ஒரு சிறப்பு நடந்தது. எங்க? திருவண்ணாமலை சிவனுக்கான நெருப்புக்கான பஞ்ச பூத ஸ்தலத்திலே ஒரு ஸ்தலம், நெருப்புக்கான ஸ்தலமா பார்க்கக்கூடிய அந்த திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வர ஆலயம் மன்னன் கட்ட அவர் கட்ட முடிஞ்ச அவனால வடக்கு கோபுரத்தை மட்டும் எழுப்ப முடியல. அதோடைய 12 அடுக்குகள்ல 7 அடுக்கு முடிச்சாச்சு, மீதம் உள்ள 5 அடுக்க முடிக்க முடியல, தடங்களால கட்ட முடியாத சூழ்நிலை. அதை பார்த்த ஒரு பெண், அந்த பெண்ணாகவே அந்த அம்மா இருந்தாலும் கூட அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, நம்மளுடைய எண்ணத்தால இந்த கோபுரம் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு என்ன பண்ண இம்பெருமான் ஈசனை வேண்ட. அந்த ஈசன் அசரியா சொல்றாரு, வாமா நீ பொருள் உதவி தானே ஆசைப்படுற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் வேலைக்கு கூட்டி வா. வேலை முடிந்த பிறகு நீ அங்கே அந்த அம்மாவுக்கு என்ன சொல்றாரு, விபூதியை மட்டும் வழங்கு என்று சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். யாராச்சும் கோயில் கட்டுறதுக்கு இந்த விபூதியை மட்டும் வாங்கிக்கிட்டு யாராவது கட்டுவாங்களா அப்படின்னு சிவன் மீது நம்பிக்கையற்ற தன்மையாக மாறின அந்த பெண்மணி. வழி இல்லை, நாளைக்கு வேலைக்கு ஆளு கூட்டியார கோபுரம் கட்ட திருப்பி அனுப்பிவிட்டா மறுநாள் யாரு வேலைக்கு வரமாட்டாங்கன்னு இந்த அம்மா நினைச்சாலும் கூட மீண்டும் அனைவருமே வேலைக்கு வந்தாங்க. இந்த அம்மாக்கு ஆச்சரியம், ஒரு விபூதிக்காகவா அனைவருமே வேலைக்கு வர்றாங்க அப்படின்னு ஆச்சரியத்தோடு அந்த ஆலயம் அந்த கோபுரம் கட்டி முடித்த பிறகு அந்த அம்மா ஒவ்வொருத்தையும் கேட்டாங்களாம், எப்படி வந்தீங்கன்னு. அதை நீங்க சரியா வேலைக்கான கூலியை கொடுத்துட்டீங்களா என்று சொன்னாராம். காரணம் என்ன, இவள் கொடுத்த அத்தனை விபூதி பொட்டலங்களுமே அந்த வேலைக்கான கூலியாக எம்பெருமான் ஈசன் மாற்றி கொடுத்தாராம். யாருக்காக? ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு சித்தனாக இருந்து தனி மனித முயற்சியோடு அந்த கோபுரத்தை, எந்த கோபுரத்தை, திருவண்ணாமலை கிரியிலே
திருவண்ணாமலை என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்திலே அந்த அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள வடக்கு கோபுரத்தை கட்ட உதவிய ஒரு மிக சிறந்த பெண்மணியினால உருவானது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. ஆமா, இப்ப ஒரு கோயில் இருக்கு வச்சுக்கோமா, ஏன்னா பெண் சித்தர் என்று சொல்லக்கூடிய அம்மணி அம்மாள் என்று சொல்லக்கூடிய பெண் சித்தர் அந்த பகுதியிலே யாரை பார்த்தாலும் அம்மணி வாங்க அம்மணி, சும்மா அம்மணின்ற வார்த்தை வந்தது காரணம் ஒரு பெண்மணியாக இருந்து அந்த சிறப்பு கொடுத்ததாலதான். இப்போ ஒரு சிலை இப்ப எதுல செய்யலாம் சொன்ன, சிலை எதுல செய்யலாம்? இரும்புல செஞ்ச சிலை உண்டு, ஐம்பொன் சிலை உண்டு, கல்லுல செதுக்கிற சிலை உண்டு. கல்லுல செதுக்கிற சிலை தான். ஆனா ஒரு கல்ல உளியால செதுக்கி சிலை செய்வது இயல்பு. ஆமா, அதுல மாற்றுக்கிறது அவனுக்கு ஒரு கல்ல உளியால் செதுக்கி சிலை செய்வது இயல்பு. அந்த கல்லு என்ன பாறை தானே, கல்லு பாறையை உடைச்சுதானே கல்லா மாத்தி சிலை செய்யறான். ஆனா பாறையை குலைச்சு சிலை செய்ய முடியுமா? பாறை எப்படிங்க, மண்ணை குலைச்சு தானே செய்ய முடியும். மண்ணை குலைச்சு வீடு கட்டலாம், பயன்பாட்டுக்கு உபயோகப்படுத்தலாம். ஆனா பாறையை போய் எப்படி குலைக்க முடியும்? நியாயமான மனுஷி மண்ணை குலைச்சு கட்டலாம், கல்ல உளி அடிச்சு கொள்ள, இதெல்லாம் அது எனக்கு தெரியல. நான் கேள்வியை காது வாங்க மாட்டேன். எங்க பாறையை குலைக்க முடியுமா கேட்டா முடியாதுல, முடியாது. பாறையினால பாறையை குலைச்சு சிலை செய்ய முடியாதுல, முடியாது. ஆனா செஞ்சார். யார் யாரு? அதை நானே சொல்றேன். உன் சம்பளத்தை மொத்தம் நான் வாங்கிட்டு போறேன், நடந்து வேணா நீ போறியா மதுரைக்கு? யாரு நீ? பாதி நம்ம முழுசு உங்களுக்கு தான். அவர் பேச பேச இப்படி சிரிச்சுட்டு உட்கார்ந்து யாரு யாரு என்னைய கேக்குற யாருன்னு திருப்பி நான் கேட்டுதான். பாறை ஒரு பாறையை செதுக்கி சிலை செய்வது பெரிய விஷயமே கிடையாது. செதுக்கி சிலை செஞ்சாங்கன்னு சொல்லிப்பலாம். அதான் விதின்னு ஒண்ணு இருந்தா விதி விலக்குன்னு ஒண்ணு இருக்கும்ல, அப்படி வச்சுக்க. பாறையை போய் குலைக்க முடியுமா? எப்படி கல்ல குலைக்க முடியும்? முடியாதுன்னு நானே சொல்றேன். அப்ப நீ என்ன நியாயம் பேசுற? அதுதான் நடக்காதுன்னு நான் சொல்லிட்டேனே. சரி, நடக்காத ஒன்றை நடத்தி காட்டினா தானே அது சிறப்பு இங்க ஏற்படும். சரி, ஐம்பொன்னுல சிலை செய்யலாம், நீங்க சொன்ன மாதிரி கல்ல உளியில அடிச்சு சிலை செய்யலாம். பித்தளை பானையில சிலை செய்ய முடியுமா? பித்தளை பானை, பானை, ஆமா, தண்ணி தூக்குற பானை, அதுல சிலை செய்ய, அதுல சிலை செய்ய முடியாது. சிலை செஞ்ச அப்படி செய்ய கூடாது. இருக்கு ஒரு இருமா இருக்காது. எதனால செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. ஒரு பித்தளையில போய் இறைவனுக்கு சிலை செஞ்சு வைப்பாங்க. பித்தளை வீட்ல இருந்த பானை, அந்த பானையில சிலை செஞ்சு அந்த பானை சிலையா இன்னைக்கு ஒரு கோவில்ல இருக்கு. ஏமா சுவாமியா, ஒரு பித்தளை பானையோடைய அதோடைய அளவு எவ்வளவு பெருசு இருக்க போது, அதுல எப்படிமா உளிய வச்சு சிலை செய்ய முடியும்? இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க தான் பதில் சொல்லணும். இப்ப நான் சந்தேகம் கேட்டா மட்டும் நீ ரொம்ப நியாயவாதியா பேசுறீல. ஏன் கேள்வி மட்டும் சந்தேகம் உள்ள கொண்டு வர? நான் கேட்டது கூட ஒரு நியாயம். பித்தளையில செய்ய வாய்ப்பு இருக்கு. ஒருத்தருடைய குரலையும் ஒருத்தர் பேசுற விதமும் கேட்டா எரிச்சலாருன்னா உன்னைய பார்த்தா மட்டும்தான். எப்படி பத்திக்கிட்டு வருது கேளுங்க. நான் என்னதான் உங்களை அப்படி பேசுறேன். இப்ப நானு நீங்க கேள்வி கேட்டா நான் எதிர்ப்பா ஒரு கேள்வி கேட்கிறேன். சரி, எதிர்ப்பு கேட்கறது பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் சரிதான். என் கேள்வி நீ ஒத்துக்கிட்டு கேட்டா பஞ்சாயத்து இல்ல. ஒரு சில பாதி நாள் பாதி வருஷத்துல பாதி நாள் ஒரு நிறமாவும் மீதி நேரம் ஒரு நிறமாவும் மாறும்னா நான் என்ன கேக்குறேன்னா பதில் சொன்னீங்களா? கோயில் ஒரே கோயில் தான். ஒரே கோயில்ல ரெண்டு சிலை ஒரே மாதிரி இருந்து ரெண்டு சிலை வேற வேற அப்படி ஒரு கோயில் இருக்கு. நான் சொல்றேன் ஒரே சிலை அப்படி இந்த கோயில் கிடையாது. ரெண்டு நேரத்துல மாறுது. ஒரே கோயில் தான். ஒரே கோயில்ல ரெண்டு கருவறை, ரெண்டு கருவறை, ரெண்டு தெய்வம், ஒரே தெய்வம் தான், ஒரே சாமி, ஒரே சிலை. ஆமா, முருகன் விநாயகர் தான். ரெண்டு விநாயகர் தனித்தனியா, ரெண்டு பிள்ளையார் தனித்தனியா, ரெண்டு சிவன் தனித்தனியா. அப்படி நான் சொல்லவே இல்லை. அப்படி இருந்து இருக்க கோயில் இருக்கு. நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு கேட்டீங்கன்னா கோயிலுக்கு பண்ணி என்ன மானத்தை குத்திட்ட? எல்லாரும் ஒரு கோயிலுக்கு போறோம், கோயிலை பத்தி படிக்கிறோம், சலபுராணம் படிக்கிறோம். ஒரே ஒரு சிலை ரெண்டு நேரத்துல மாறுது. கேட்டல சொன்னீங்களா? இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, ஒரு பாறைய ஏமா ஒரு வள்ளி நயம் ஒரு சின்ன சந்தேகம் கேட்டுக்கலாமா? கேளுங்க. நான் கேட்டல, அதுக்கு நீ சொன்னீங்களா? என்ன நீ கேக்குறிய? ஏன் இந்த ஞாபகம் உனக்கு இல்லையா? ஏன் நானும் கேட்டேன். ஒரு ஆலயத்துல பனைமரம் வித்தியாசம் ஆச்சரியங்களாக, ஏன் அது உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லையா? புளியங்கொட்டை முளைக்காது, பனைமரம். அது சொன்னது எடுத்துக்காட்டு மட்டும்தான். ரெண்டு எடுத்துக்காட்டு மட்டும்தான். மொத்தம் 5 சொன்னீங்க. 5 சிறப்பு, 5 வித்தியாசம், 5 ஆச்சரியம். ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருக்கா? இருக்கு. அது ஞாபகம் இருந்தா அது சொல்லிட்டு அப்புறம் கேட்கணும். ஏன் திருப்பி நீ கோயில் சிலைன்னு வந்துட்டேல, அதனால கேட்டேன். பாறையவே குலைச்சு பாறையை உருக்கி ஒரு சிலை செய்யப்பட்டது எங்க? உங்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்திருக்கிறது நான். சரி, அது இருக்கட்டும். குலவை ஞாபகப்படுத்தல நீங்க சொல்லுங்க. அந்த பாறைய அப்புறம் எடுத்து கொடுத்தா தானே பேசுவீங்க. அது நீங்க பாறை
அன்னைக்கு சுந்தரமூர்த்தி இவர் கொடுக்கிற உயிர் வேணான்னு அவர் உயிர் விட்டார்ல. ஆமா. அது மாதிரி நீங்க கொடுக்கிற வாய்ப்பு எனக்கு வேணாம்னு நான் இல்ல முதல்ல உன்னைய போட்டு தள்ளிடுவேன். நீ எதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்குறீன்னு தெரிஞ்சுக்க. எங்களா சொல்லு. நீங்களா நினைப்பு தான் நினைப்பு தூண்டுறாங்களா அப்படியே நினைப்பு தான் மறந்துடாதீங்க பாவம். இப்ப நீங்க சொல்லல நான் தானே உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன் வேணான்றேன். ஒரே சில அப்படி பதில் சொல்லாம நான் போனா அப்ப நீ பாட்டு கேளு. பதில் சொல்லாம நீங்க எப்ப போய் உங்களை விட்டுருக்கேன் நான் தான் பிடிச்சி இழுத்துட்டு வந்து கைத்த கொட்டி மேல ஏத்திடுவேனே. சொல்லு. அப்புறம் அங்கிட்டு உள்ள ஓடுறது யாவது பாறைய குழைச்சு சிலை செஞ்சு இங்க நம்ம ஊரு நம்ம கதையை தான் கேட்கிறார் அவரு. ஏன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் எங்க வட திசையில. கல்யாணத்துக்கு எல்லா தேவாதி தேவர்களும் அங்க போயிட்டாங்க. அப்ப வட பகுதி கனத்தால அத்தனை பேர் கூடும்போது தாழ்ந்துருது, தென்பகுதி உயர்ந்துருது. ஒரு பகுதி தாழ்ந்தா ஒரு பகுதி உயருது. அப்ப என்ன பண்ணாரு, இதை யாரு உலகை சமநிலைப்படுத்துறது அப்படின்ற பிரச்சனை வரும்போது சிவபெருமான் குள்ளமான அகத்திய முனிவரை கூப்பிட்டு நீங்க தென் திசை நோக்கி போங்க அப்படின்னார். அவரும் நம்ம தென் திசையை நோக்கி வந்தார். நிறைய ஆலயங்கள் நிறைய கோவில்கள் உருவாச்சு. அப்ப இங்க அதுல முக்கியமான ஒரு ஆலயம் பிரான்மலை இருக்கட்டும். இப்ப அதை பத்தி நான் பேசுறேன். ஒரு பிரான்மலை அப்ப அதுவும் பக்கத்துல தானே சரியா. அப்ப இப்ப நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லவா எதை பத்தி பேசல. நீ மத்த ஊரை நீ முக்கியமான பேர் சொல்லாம போனா கூட அது பிரச்சனை இல்ல. வந்தாரு பிரான்மலைக்கு வந்தாருன்னு சொன்னா அது தப்பு இல்லையா? ஏன் ஞான சம்பந்தர் அதுக்கு அடுத்தபடியா வந்து அதுக்கு என்ன பேரு நீங்க பிரான்மலை சொன்னதுனாலதான் பிரான்மலை திருக்கொடுங்குன்றம்னு பேரு. அப்படி சொல்லு மூடுங்க. பிரான்மலை என்பது பின்னாடி வந்த பேரு. ஊருக்கு தெரிய வேணாமா? அவங்கள்ட்ட போய் திருக்கொடுங்குன்றம் அப்ப என்ன சொல்லணும்? திருக்கொடுங்குன்றம் என்ற பிரான் அப்படி சொல்லு. எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எப்படி பேசணும் நீங்க சொல்லி கொடுக்காதீங்க. தப்பு பண்ண யாரை சுட்டி காட்டுறது செய்வாங்க. நீ பண்றதெல்லாம் நீ பேசுறேன்னா நீ பேசுறதெல்லாம் தெரியாத முடியாது. பிரான்மலையை பத்தியே பேச வர. நீ பிரான்மலை அடுத்த இடத்துக்கு போயிட்ட. அதனால நிப்பாட்டி அது ஊருக்கு பேர் என்னன்னு கேட்டேன். சரியா? நீங்க கேட்டது பாறையை குழைச்சு சிலை செஞ்சது. அதுக்கு தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உலகத்தை சமநிலைப்படுத்தணும் வந்தாருன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப வரும்போது இங்க நம்ம ஊர் பக்கத்துல வர்றார். இவர் சொன்னாரே அந்த திருக்கொடுங்குன்றம் அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு, உண்மைதான். அப்ப இங்க வரும்போது என்ன பண்ணாரு, சிவன் பார்வதியினுடைய திருமணத்தை பார்க்கணும்னு ஆசை. ஏன்னா இவர் அங்கிருந்து கிளம்பும் போதே சிவன் கேட்கிறாரு, நான் அங்க போயிடுறேன், எல்லாரும் இங்க கல்யாணத்துல இருப்பாங்களே, அப்ப நான் மட்டும் உங்க கல்யாணத்தை பார்க்க முடியாது அப்படின்னும் போது அப்பதான் சிவன் சொன்னாரு, நீ எந்த இடத்துல நினைச்சு என்னைய கும்பிடுறையோ அங்க திருமண காட்சியோடு உனக்கு நான் திருமண கோலத்தோட காட்சி தருவேன் அப்படின்னார். அதே மாதிரி வந்து இங்க நம்ம பக்கத்து ஊர்ல என்ன பண்ணாரு, ஒரு நீர்நிலையை உருவாக்குனார். அப்படி நீர்நிலையை உருவாக்கி அந்த தண்ணியை எடுத்து பாறையில ஊத்தி சிவனை நினைச்சு பிசைஞ்சாரா. பாறையை பிசைய முடியுமா? சாதாரண நாள் மண்ணத்தான பிசைய முடியும். ஆனா அந்த நீரை எடுத்து அந்த சுனை நீரை எடுத்து பாறையை பிசையும் போது அங்கே ஒரு சிவலிங்கத்தை ஏற்படுத்தினார். அப்படி சிவலிங்கத்தை ஏற்படுத்தி அப்படி சிவனை கும்பிடும் போது இப்ப சொன்னோம் இல்லையா, திருக்கொடுங்குன்றம் என்ற பிரான்மலையிலே சிவன் திருமண காட்சி தந்தார். அப்படி அகத்தியரால சுனையை உருவாக்கி அந்த சுனையால பாறையை பிசைஞ்சு செஞ்ச கோவில் தான் நம்ம அகத்தீஸ்வரம் கோவில். அவரால் உருவான சுனை. அதனாலதான் அதை பெருமையா வெறும் சுனை அப்படின்னு சொல்லாம திருச்சுனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த அருகு நம்ம பக்கத்து ஊரு. அந்த திருச்சுனையில தான் சாமி சொன்ன மாதிரி பாறையை பிசைஞ்சு சிவலிங்கம் செய்த தலம் திருச்சுனை. அகத்தீஸ்வரரால் உருவாக்கப்பட்ட அகத்தீஸ்வரருடைய ஆலயம். ஒரு சிவன் கோயில்லாம் பெரும்பாலும் லிங்கம். நன்றி நன்றி. ஒரு அளவு கொள்ள போறாரு. நீங்க ஆரம்பிக்கிறது எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க, பேசாம உட்காந்துருக்கா. எங்க அண்ணன் நல்லவர் எனக்காக கைது பாடுமா. எல்லா சிவன் ஆலயத்திலுமே பொதுவா நந்தி இருக்கும்ல. ஆமா. ஆனா இவட நந்தி இருக்காது. ஆமா. ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் அங்க கல்யாணத்துக்கு மேல வாசிக்கிறது. அப்ப ஒவ்வொரு ஆலயத்திற்குமான சிறப்பு ஒன்றொன்று இருக்கும் பொழுது பாத்திரத்துல சொல்லுங்க. அது இம்சை இதா இருக்கு உன்னோட. நீ சொல்லி முடிச்சிட்டே. சரி, ஒரு மேற்கோள் காட்ட வேணாமா? நீ மட்டும் மேற்கோள் காட்டுறீங்களா? ஒரு கதை சொன்னதுக்கு அப்புறம் ஏன் நாங்க மேற்கோள் காட்டக்கூடாதா? திருக்கொடுங்குன்றம் 3 நிலைகளிலே உள்ள ஒரு ஆகச்சிறந்த ஆலயம். வேணா அது என்னன்னா அப்ப அதுக்கு ஒரு கடுப்பாகி நீங்க அதெல்லாம் ஒன்றும் இது பண்ண வேணாம். நம்ம பகுதியின் சிறப்பை சொல்வதானே நம்மளுடைய கடமையா இருக்க முடியும். சரி, முதல்ல விளக்கம் சொல்லிட்டு அப்புறம் வர்றீங்க. ஏன்னா மொத்தமா தேவாரம் பாடப்பட்ட ஸ்தலங்கள்னா மொத்தம் 274 உண்டு. மொத்தமா தேவாரம் பாடப்பட்டது. அதுல இந்த பாண்டி நாட்டில் பாடப்பட்ட ஸ்தலங்கள்னா
அது மொத்தம் 14 ஸ்தலங்கள் பாண்டி நாட்டில் தேவாரம் பாடப்பட்ட ஸ்தலங்கள். அதுல 9வது ஸ்தலம் திருவாடனை. அந்த வழி அப்படியே வர்றாரு சுந்தரர். வரும் பொழுது 10வது காளையார் கோயில் திருக்கான பேர்னு உண்டு. 11வது ஸ்தலம் எதுன்னா அதுதான் திருப்புவனம்ன்ற திருப்புவனம், பூவனநாதர் இருக்கக்கூடிய அந்த திருப்புவனம். அந்த ஆனால் நம்ம திருக்குடுகுன்றம் வந்து அதுவும் பாண்டிய ஸ்தலம் தான். ஆனால் அது 3ஓ 4ஓ எனக்கு சரியா அது மட்டும் நைன்மை மறந்து போச்சு. அது ஒன்றும் தப்பு இல்லை. திருக்குடுகுன்றமோ நம்ம பிரான்மலையும் ஒரு தேவார பாடப்பட்ட ஸ்தலம் 3 4 நினைக்கிறேன். அப்போ அந்த 11வது திருப்புவனமாகப்பட்ட அந்த ஸ்தலத்தில் ஒரு பெண்மணி இருக்கிறார். அவ பேரு பொன்னையாள்னு பேர். அந்த பெண்மணி அங்கே ஆலயத்திலே நடனக்கலை புரியக்கூடியவர். இறைவனுக்காக தான் சம்பாதிக்க சொத்து எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சா, வீடு தேடி வர்ற எல்லாருக்குமே வயிறார சாப்பாடு போட்டா. இப்படியான அவளுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? எம்பெருமான் சிவபெருமானுக்கு பொன்னாலேயே சிலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறா அந்த பொன்னையாள்ன்ற பெண்ணாகப்பட்டவள். அவள் ஆசையை உணர்ந்த எம்பெருமான் சிவபெருமான் போறாரு. வயோதிகனா போய் என்ன வர வேணும் கேட்கிறாரு. ஐயா, பொன்னால் எம்பெருமான் ஈசனுக்கு நான் சிலை செய்யணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அது நிறைவேறல. நான் சம்பாதிக்கிறது அனைத்துமே இறை தொண்டுக்கே சரியா இருக்குன்னு சொல்லு. அப்படியாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டில் பண்டமாட்டத்தை வச்சுக்கா இருக்குங்க, போய் எடுத்துவான்னு சொல்லு. இருக்கிற எல்லா பித்தளை பாத்திரத்தையும் எடுத்தாந்து போட்டா என்ன பண்றானா, அதுல சிறிது விபூதி தடவி நெருப்பிலிட்டு ஒரு அறையை வச்சு காலையில போய் பாருமான்னு சொல்லு. இவளுக்கு அப்பவும் நம்பிக்கை இல்லை. அது எப்படி பித்தளை பாத்திரம்னா பொன்னாக மாறும் என்று நினைத்து அவள் நம்பிக்கை இல்லாம அறையை தாச்சி வச்சு போயிடா. திரும்பி வந்து பார்த்தா காலையில கதவை திறந்து பார்த்தா அத்தனை பித்தளை பாத்திரங்களும் பொன்னாக மாறியது. அந்த பொன்னால் செய்தார் எம்பெருமான் ஈசனுக்கு ஒரு சிலை. அதான் பூவனநாதர் ஆலயத்திற்கு கூடிய பொன்னையாள் பெண்மணி. அது 64 திருவிளையாடல கூட வரும். அது 36வது திருவிளையாடல். ஆமா, 36வது திருவிளையாடல். ஆமா, ரசவாதம் செய்த படலம்னு பேர். அப்ப பொன்னையாள் பெண்மணியுடைய அந்த பித்தளை பாத்திரங்களை தான் பொன்னாக மாற்றி கொடுத்து. பித்தளை பாத்திரத்தில் சேவை செய்ய முடியாது, அது செஞ்சா தப்புதான். ஆனா அந்த பித்தளை பாத்திரத்தை என்னமா மாத்தினா சிவபெருமான் பொன்னா மாத்திட்டார்ல. அப்ப பொன்னாக மாற்றி தங்கத்தால் செய்து கொடுத்தார் சொக்கநாதருக்கு மிகப்பெரிய சிலையை. எதுக்கிறியா? திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய பொன்னனையால் செய்யப்பட்ட மேற்கோள் காட்டாத, மேற்கோள் காட்டாத சிவனுடைய சிலை. பெருமாள் சிலை நான் சொன்னேன். ஒரு விஷயத்தை எப்படி முடிக்கிறது? நான் திருக்குடுகுன்றத்தில் சிறப்பு சொல்ல மாதிரி சொல்ல வைத்தியா நீ? கடல்ல குளிக்க வேண்டிய நாள் எந்த நாள்? ஒரு மாசம் இருக்கு. அந்த மாசத்துல கடல்ல குளிக்க வேண்டிய நாள் எந்தெந்த நாள்? இப்ப எம்பெருமான் ஈசன் தன்னுடைய மாமனார் மலையத்தோசர பாண்டியனுக்காக அவருக்கு அந்த குறிப்பிட்ட நாள்ல தான் நீரட வச்சார் கடலிலே. சரி, அது 7 கடல் மதுரைக்கு வந்த கதை. ஆமா, நான் கேட்கறது பொதுவா எந்த கடலா இருந்தாலும் அந்த கடல்ல ஒரு நிலவு தேய்ந்து என்னவா மாறுதோ அந்த நிலவு வளர்ந்து என்னவா மாறுதோ அதுதான். அப்ப அந்த தேய்கிறதுக்கு பேரு நான் நிலவு தேஞ்சா அமாவாசை. அப்ப நிலவு தேய்கிற திதிக்கு பேரு அமாவாசை. வளர்ந்தா பௌர்ணமி. அமாவாசை பௌர்ணமி ஆகுமா? அப்படியே அமாவாசை பௌர்ணமி ஆகுமா? நீ தானம்மா சொன்ன நிலவு தேய்ந்து ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டா அது அமாவாசைங்கிறோம். முழுமையாக வளர்ந்த நிலவை பௌர்ணமிங்கிறோம். அப்புறம் எப்படி இதுவதும் எதிர் துருவான் ரெண்டு எப்படி ஒண்ணாகும்? ஏறக்குறைய நீ நானு மாதிரி சேர்றதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. நான் சொல்றேன் அமாவாசை நீ சொன்னா சரியா போயிருமா? நீ சொல்லிட்டு அப்படியே மகாராணி இந்த அம்மா இவ சொன்னோடனே போய் சேருவோம். அமாவாசை பௌர்ணமி அமாவாசை போயிடும். இல்லைன்னு பாவம் அவர் கிட்லரு அப்படியே எடுத்து படப்படன்னு சுட்டு விடுவாரு. மனசு ஆறிடுச்சுல, திருப்பி சொல்லலைன்னா தூக்கம் வராது. தூக்கம் எப்படி உனக்கு வராம உயிர் வாழைய மாட்டேன். இப்படி திருப்பி சொல்ல ஐயோ இந்த வேலையில திருப்பி உனக்கு சொல்லாம விட்டமே. காலையில பச்சை தண்ணி பல்லுல பழகுவாங்க. ஒவ்வொரு நேரம் யோசிச்சு கூட பாப்பேன் அந்த ஒரு இடத்துல பேசலை அப்படின்னு. அமாவாசை என்பது நீ சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லாமல் போகுது. பௌர்ணமி முழுமையா நிறைவா உள்ளது. ரெண்டு இப்படி சேரும். அமாவாசை எப்படி பௌர்ணமியா மாறும்? ஆனா ஒரு நாள் ஆச்சு அமாவாசை பௌர்ணமியா ஆகாது இயற்கை. ஆனா அமாவாசை பௌர்ணமியா ஆச்சு. யாருக்காக ஆச்சு? எங்க இந்த சிலை பாதி நாள் இல்ல. இப்பதான் அறிவை பயன்படுத்தணும். நீ கேட்டுட்டு இருக்க, நான் ரோசப்பட்டேன்னா பிரச்சனை இல்லை. நீ முன்னாடி சொன்ன மாதிரி உன் கேள்வியே பிரட்டி விட்டு கேட்கறமான கேள்வியா தான் இருக்கும். அதனால உன்னுடைய கூற்றுப்படி அமாவாசை பௌர்ணமி ஆகாது, அதான் விதி. ஆனால் விதியை மாத்தினா அது ஆகும் தானே? ஆமா, விதியை மாற்றி அப்படி ஒரு இடத்துல ஆச்சு. யாருக்காகனா ஒரு பக்தர் காத்தேன். அவர் பேரு திருக்கடையூரிலே பிறந்தார். அமிர்த கணேஸ்வரர் ஆலயத்தில் இருந்த அவர் பேர் அபிராமி பட்டர். ஆமா, அபிராமி பட்டவர். அந்த அபிராமி பட்டர் என்றுடைய அவர் அங்கே இறை தொண்டில் இருக்காரு. அப்ப பண்ணே வர்றேன் சரபோஜி பண்ணே
வந்து கேக்குறேன் இன்னைக்கு என்னப்பா திடீர்னு ரொம்ப யோசிக்க வரும். ஏமா தப்பு இல்லம்மா, நான் என்ன சொல்லல. இல்ல அவர் சொல்றாரு அண்ணே யோசிச்சு சரியா சொல்றது சரியா இல்ல, யோசிக்காம பட்டுன்னு தப்பா சொன்னா நீ எல்லாம் வெறி கொண்டு காத்திருக்க. ஒரு பேர் தப்பாட்டா கொட்டை கலையாரத்துக்கு இடிச்சுட்டு கிளம்பிடுவேன் மேல கிடைக்கும்னு காத்திருக்கேன். அதனால உன்னிட்ட சொல்லும்போது யோசிச்சு சரியா சொல்றது எனக்கு பிரச்சனை, யோசிக்கிற பத்தி தப்பு கிடையாது. அப்ப அந்த அபிராமி மற்றவர் வந்து மன்னர் கேட்கிறாரு இப்ப என்ன திதின்னு. இவர் ஆர்வத்துல அமாவாசை அன்னைக்கு திதி அமாவாசை தான், ஆனா அவர் பௌர்ணமின்னு சொல்லிட்டாரு. மன்னன் கோவம் ஆயிட்டான். எங்க இன்னைக்கு அமாவாசை, நீ பௌர்ணமி இன்னைக்கு பௌர்ணமி வரலைன்னா உன்னை சிறைச்சத மன்னரா அப்படின்னு மண்ணே அறிவிப்பு கொடுத்துட்டாரு. வேற வழி தெரியல. அம்பாள்ன்ற அபிராமி வேண்ட என்ன பண்ணலாம், அபிராமி தான் காதுல போட்டிருந்த அந்த குண்டலம் தோட தூக்கி எறிகிறா. அந்த தோடு என்னவாக மாறியதுன்னா நிலவாக மாறி அந்த சரபோஜி மன்னனுக்கு காட்சி கொடுத்ததா. அப்ப நீ சொன்ன மாதிரி அமாவாசைன்றது பௌர்ணமி ஆக போறது இல்ல, இயற்கை நியதி அதுதான். முழுசா தேஞ்சு திரும்ப வளர்ந்துதான் எதிர் துருவங்களா இருக்கு. ஆனால் அமாவாசை திதி அன்று தன் பக்தன் உயிர் சேதம் ஆயிடக்கூடாது என்பதற்காக சரபோஜி மன்னனுக்கு காட்சி கொடுப்பதற்காக தன் தோட கலட்டி எறிஞ்சு அதை பௌர்ணமி என்ற திதியாக மாற்றினால் அம்பாள். ஏத்துக்கிறியா? திருக்கடையூர்ல அமிர்தகடை சாலையத்துல மார்க்கண்டேய பிறந்த ஊர்ல மார்க்கண்டேயர் பிறந்தாரா? மார்க்கண்டேயருக்கு என்றும் 16 ஆயுள் காலம் கிடைச்ச ஊரு. எங்க பிறந்தார் அவரு? அப்ப நீங்க சொல்லுங்க. சேர்ந்த பிரச்சனை இப்ப சொல்றீங்க தோடு என்னவா மாறுச்சுன்னு என்ன பண்றீங்க பார்த்தேன். சரி சொல்லுங்க. தப்பா சொன்னாலும் சுதாரிக்கிறியா இல்ல அப்படி ஈழு போறியான்னு பார்த்தேன். மார்க்கண்டேயர் அப்புறம் அங்க பிறந்தாருன்னா அப்ப சுதாரி பார்த்தா நீ நிக்கிற. ஏன் அப்புறம் உறங்கிட்டாங்க. இப்ப தோடு என்னவா மாறுச்சுன்னா தோடு பௌர்ணமியா மாறுச்சு. என்ன மாறுச்சு? பௌர்ணமி. அட பௌர்ணமி திதிமா, அது என்னவா காட்சி கொடுத்துச்சு? நிலவு. அப்படி சொல்லு. என்னவா மாறுச்சுன்னா என்ன திதியா மாறுச்சு உன்னை கேட்டேப்ப? நிலவா மாறுச்சு. நிலவாக மாறி இதுல. ஆமா. தோடு நிலவா மாறுச்சு. சரி. மூக்குத்தி நிலவா காட்சி தருமா? மூக்குத்தி அதே எப்படி காட்சி தருமா? முடியாது. முடியாதுல. அப்ப அதே என் கேள்வி சொல்லு. வேனுக்கு முன்னே கொண்டு வந்து கோர்த்து விட்டுருக்கீங்க. என்ன முடிகிற மாதிரி இல்லையாட்டிருக்கு. போய் எப்போ முடியுங்களே? சரி தோடு நிலவா மாறுச்சு, அதெல்லாம் பத்தி கவலைப்பட வரே கிடையாது. தோடு நிலவா மாறும் பொழுது ஏன் மூக்குத்தி மாறாதா? மாறாதா இல்ல மாறியது நிலவாக. எங்க எப்ப தீர்மானம் அடிக்கிறது? காலையில வச்சுக்கலாமா? அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்ப எதுக்கு வந்த அவருக்கு அண்ணன் கேட்கிறாரு. அப்புறம் எதுக்குமா வந்து அவர் கேட்கிறாரு? கேட்க சொல்றீங்க நீங்க. உனக்கு மட்டும் இங்க இருந்து ஒரு ஆள் வரும்போது ஏன் அங்க இருந்து எனக்கு ஆள் வர மாட்டாங்களா? ஏனே மூக்குத்தி போய் நிலவா மாறுமா? ஏன் அப்ப தோடு இங்க மாறுச்சுன்னு சொன்னதுக்கு ஈடு போட்டா ஏன் அப்ப நீ சொல்ல வேண்டியதானே? எப்படி தோடு எப்படி மாறும்? நீங்கள் சொல்ல கதை தவறு. ஏன் அப்ப மறுத்திருக்க வேண்டியதானே? இது கன்னியாகுமரியில் நடந்த கதை. ஒரு பனையேறும் தொழிலாளி, அவர் பூரா பொம்பளை பிள்ளை. சரி. ஆம்பளை பிள்ளையே கிடையாது. ஆனா அவரு பனைமரத்துல இருக்கையிலாம் 3 பிள்ளைக்கு மேல பொம்பளை பிள்ளை. அவர் பனைமரத்துல இருக்கும் போதெல்லாம் சரியா வந்து அப்பா தங்கச்சி பிறந்திருக்கு, அப்பா தங்கச்சி பிறந்திருக்குன்னு பொம்பளை பிள்ளை வந்து சொல்ல. ஒரு நாள் சொல்லிட்டாரு, இனிமேல அடுத்து என் பொண்டாட்டி ஆண் பிள்ளை பெக்காம பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொன்னா இதே பனைமரத்திலிருந்து இப்படியே கீழே வந்துருவேன் அப்படின்ட்டார். உயிரோடு இருக்க மாட்டேன்ட்டார். அதே மாதிரியே ஒரு நாள் அந்த அம்மா கர்ப்பமாகி குழந்தை பிறக்க போகுது. பிறந்துருச்சு. குழந்தை பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்ல வந்து அதே மாதிரியே. ஆனால் அப்போ பனை மரத்தில் இவர் இல்லை. விதியை பாருங்க எப்படி விளையாடுதுன்னு. பக்கத்தில் பார்த்தா ஒரு பாம்பு புத்து. அந்த பாம்பு புத்துக்குள்ள பனை மரத்தில் இருந்தால் கீழே விழுகலாம். சொன்ன வாக்க மீற முடியாதுல, செத்து போயிடும்டா கழுத, உள்ள இருக்க பாம்பு கூட கடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாம்பு புத்துக்குள்ள கையை விட்டாரு பாருங்க. உள்ள இருந்த மாணிக்கம் கையில் கிடச்சிருச்சு. யோகா, இந்த பிள்ளை வரந்த யோகம் போல. ஆனா ரொம்ப அரிதாக கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் அந்த காலத்தில் யாருக்கு சொந்தம்? மன்னருக்கு தானே சொந்தம். உடனே என்ன பண்ணாரு, அன்றைக்கு அந்த பகுதி ஆண்ட திருவிதாங்கூர் மன்னரிடத்திலே அந்த மாணிக்க கல்லை ஒப்படைத்தார். ஒப்படைச்ச படையேறும் தொழிலாளிக்கு மன்னர் பொன்னையும் பொருளையும் கொடுத்து அனுப்பிவிட்டாரு. இல்ல அப்பகுதி ஆண்ட மன்னன் எந்த இடத்தை ஆண்டார்? நீங்க அன்னைக்கு ஆண்டவர் அன்னைக்கு அந்த திருவிதாங்கூர் பகுதி. அப்ப இந்த சம்பவம் நடந்தது திருவிதாங்கூர் பகுதி தான். அந்த கதை நடந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப நடக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இங்க நம்ம இல்ல ஒரு நீ நாகர்கோவில் நடந்ததுன்னு சொல்லும் பொழுது நான் பிடிக்கலாம் இருந்தேன். ஒருவேளை அந்த புத்துக்களை கையை விட்ட இடம் நீ நாகர்கோவில் சொல்லுவேன், அப்படி நாகப்பா மாதிரி உன்னை கொத்தலாம் இருந்தேன். கன்னியாகுமரி பகுதி. கன்னியாகுமரி அந்த ஸ்தலம் இருக்கிறது கன்னியாகுமரி, நாகர்கோவில் இல்ல. பகுதியே சொல்லிதான் ஆரம்பம். ஆனா இந்த சம்பவம் நடந்தது திருவிதாங்கூர்ல. சரி, தப்பிச்சு. மன்னர் ஆளும் இடம் என்னத்தை தப்பிக்க? மாட்டினா தானே தப்பிக்க. மாட்ட வேலையா ஒரு நொடியில யாராலும் மாட்டிடுவாங்க. இப்ப நீ இதே நீ திருவிதாங்கூர் பகுதின்னு சொல்லாம அந்த வார்த்தை மட்டும் வராம இந்த கதையை நீ முடிச்சிருந்தீங்கன்னா
நான் சொன்னது நடந்திருக்கும். இல்ல இப்ப கன்னியாகுமரியில அவர் கண்டெடுத்தாருன்றது கருத்து இல்ல. கன்னியாகுமரி அந்த ஸ்தலம் உண்டு. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல மூக்குத்தி நிலவா மாறினது எங்க, அது கன்னியாகுமரியில. அதை சொல்லி இதை நான் ஆரம்பிக்கிறேன். கிடைச்ச இடம் அந்த மன்னருக்கு போய் கொடுக்குறாருன்னா அப்ப திருவிதாங்கூர் மன்னர் ஆள்ற இடத்துல இருந்தா தானே அந்த மன்னர்கிட்ட போய் கொடுப்பாரு, அப்புறம் வேற மன்னர்கிட்ட போய் கொடுப்பாரு. அப்ப அந்த மன்னர்கிட்ட கொடுத்துறாரு. அவருக்கு வருத்தம், ஏதாவது ஒன்று சொல்ல அப்படியாவது சொல்லி மாட்ட மாட்டாங்களான்னு. நான் எதிர்பார்க்கறது தானே அவர் எதிர்பார்ப்பாரு. அப்ப அந்த மன்னர் இந்த பனையேறும் தொழிலாளிக்கு பொண்ணு பொருளை கொடுத்து அனுப்பிவிட்டார். ஆனா அவர் கனவுல நம்ம கன்னியாகுமரி பகவதி போய், எப்பா உனக்கு இவ்வளவு பெரிய மாணிக்க கல்லு கிடைச்சிருக்கு, எனக்கு ஏன் கோவில்ல எனக்காக இதில் ஒரு மூக்கத்தை நீ செஞ்சு போடக்கூடாதா அப்படின்னு சாமி கேட்டோன்னே விழிச்சு பார்த்தார் திருவிதாங்கூர் மன்னர். ரொம்ப சந்தோஷம், அம்பாளே கன்னியாகுமரி பகவதியே நம்மளிடத்தில் கேட்டிருக்காளே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அவர் அந்த அம்பாளுக்கு ஒரு மூக்குத்தி செய்து கொடுத்தார். அந்த மூக்குத்தியை அந்த அம்பாள் போட்டிருக்கும் போது அப்ப கடற்பகுதியை நோக்கி தான் வாசல் இருந்துச்சா. அப்ப வருவாங்கல்ல கப்பல்ல வரும்போது அந்த கப்பலினுடைய ஒளி இந்த அம்மா கன்னியாகுமரியினுடைய மூக்குத்தியினுடைய ஒளியை பார்க்கும்போது கலங்கரை விளக்கம் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் அந்த கடல் பகுதியை வந்து அப்படி இடிச்சிருவாங்களாம். அவ்வளவு ஒளி கூடியதான். அதனால என்ன பண்ணாங்க, அந்த மூக்குத்தி நிலவை போன்று கேட்டார்ல, மூக்குத்தி நிலவாச்சுன்னு, மூக்குத்தி நிலவை போன்று சொலித்த காரணத்தினாலே அந்த கடல் பகுதியை நோக்கி இருந்த கதவு மூடப்பட்டு தெற்கு பகுதியில கதவு திறக்கப்பட்டது. இன்றைக்கு அப்படித்தான். எப்பவாது நல்ல விசேஷம் திருவிழா காலங்களில் மட்டும்தான் திறக்கப்படும். மொத்தத்தில் மூக்குத்தியாக இருந்தது நிலவாக மாறியது எங்கு அப்படின்னா அது கன்னியாகுமரி அம்மா போட்டிருக்கக்கூடிய அந்த பனையேறும் தொழிலாளி எடுத்து கொடுக்கப்பட்ட அந்த மாணிக்க கல்லால் செய்யப்பட்ட மூக்குத்தி. கலங்கரை விளக்கம்னு கப்பல் அடிச்சுக்கிட்டு சரி, ஆனா அது பார்வைக்கு நிலவு போல் தெரிந்தது. அதாவது பகவதி அம்மனாக இருந்த அவள் சிறப்பு பெயராக மூக்குத்தி, சிறப்பாக மூக்குத்தி அம்மன் பேர் இருந்து அந்த பேர்ல ஒரு படம் கூட எடுத்திருந்தாங்க. சரி, அதெல்லாம் நல்ல பேச்சு. உனக்கு ஏத்த மாதிரி உனக்கு ஏத்த நல்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்தது வெள்ளிநாயகம். தானமா உனக்கு ஏத்த கணவமா சேர்ந்து வாழ்ந்து பாரமா தங்கமே அவனுக்கு நெய் வேறு யாரமா, தங்கமே அவனுக்கு நெய் வேறு யாரம். பெட்டிக்காரே பாட்டெல்லாம் நிறைய பார்த்துட்டு வசனம் இல்ல, நான் பாடுனாவே வசனம் மாதிரி தான் இருக்கும். அது அப்பாற்பட்ட பிரச்சனை. சில பேரு ஆனா இது பாட்டு பாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாட்டோட பேசுனா நல்லா இருக்குமே. நீங்களே நாங்க சொன்ன மாதிரி உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இத காணொளிகளை பாக்குறீங்க, இங்க நேரம் பாக்குறாங்க மக்கள். அப்ப காணொளிகளை பாக்குறவங்க ரொம்ப இதுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி பாக்குறீங்க. அவங்களுக்கு 1000 வேலை இருக்கும். அந்த அதுலயும் கூட காணொலி பாக்குறத கூட வேற வேலை பார்த்துக்கிட்டே இதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப எல்லாருக்கும் காலையில வேலை இல்லாம இருக்காங்க. ஆனா இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னா அந்த நேரத்துல இவர் பாட்டையோ ஏன் பாட்டையோ நீங்க கேட்டு உங்களோட நேரம் தப்பான முடிவு எடுத்து அப்படியா உங்க நேரத்தை எங்களை திட்டிக்கிட்டு இருக்கேன். நானும் அவர் கைவர திட்டிக்கிட்டு இருக்காரு, ஏத்துக்கிட்டாரு அவரு. அதுக்காக நீங்களே ஏத்துக்கிறீங்களா? பாட்டு நான் ஒண்ணு டிஆர் மகாலிங்க ஐயாவும் இல்ல, நீ சுசீலாமாவும் இல்ல, நான் சொல்லல. ஏதோ ஒரு பாட்டு ஒரு 2 வரி முருகனுடைய சிறப்பு நாடகமே முருகனுக்கு நாடகம். ஏன் 2 வரி முருகனை பத்தி பாடினது என்னப்பா? பாட்டு பாடுறதுனால தப்பு இல்ல. நீ 6 பாட்டு பாடின, நான் 5 பாட்டு பாடினேன். ஏன் சில ஒரே சில பாதி நேரத்துல மாறிட்டாரு. பப்பா வீட்டு போய் நீ நான் பப்பா தொங்கிட்டான். ஏன் தொங்கிட்டே நடக்கிற? பப்பா வீட்டுக்கு இருந்து நீ இப்ப நானும் தொங்கணுமா? நானும் பாக்குற ஒரு 200 பேருக்கு தெரியும் இன்னைக்கு இப்ப நேரம் என்ன ஆகுது. இப்ப இணையத்துல பாக்குறவங்க விடிய காலையிலையும் பாப்பாங்க, உச்சி வெயிலையும் பாப்பாங்க. ஆனா இப்ப நேரம் 4:30 ஆக போகுது. ஒரு முருகனை 4:30 மணிக்கு விட்டா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? போன நாடகத்துல நீங்க 5 ஆளுக்கு இல்ல, அப்ப நாடகம் ஆரம்பிச்ச 11:30 மணிக்கு, 5 ஆளுக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு 10 மணிக்கு சரியா ஆரம்பிச்சோம். அப்படி சொல்லுங்க. யாரு உன் சட்டத்துக்கு நான் ஆளு கிடையாது. நீ நின்று அடிக்கணும், நீங்க பாடுனா பாடணும். ஏங்க ஒரு வேலையை பாருமா, என்னுடைய பாடலுக்கு வாசிக்கிறதுக்கு என் மரியாதைக்குரிய இசைக்கலைஞர் இருக்கிறார்கள். புடிங்க பட்டிக்கார சொல்லியே நானாமா உனக்கு நாங்க யாருக்கிட்டே அளவு கொடுக்குறோம். அண்ணன் கூட பார்க்க மாட்டேன் பாத்துக்க. கிராதகர்கள், சண்டாளர்கள் என் பாடலை நிப்பாடி விட்டார். முருகன் எங்க வாத்தியார் மட்டும் தாயா.
உண்மையில எங்க வாத்தியாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன் அவரை வாத்தியாருங்கிறேன்னா மச்சான் சொல்லுங்க சாமி. வந்த புதில எப்படி சொன்னாலும் பாட்டுனா என்னன்னே தெரியாது. சுதி இப்போ ஒன்றும் அவ்வளோ நல்லா பாடுறது இல்லை. ஆனால் சுதினே என்னன்னே தெரியாத பொழுது வசனம் பேச்சு மட்டும் தான் பேசுவேன். அப்போ என் மாமா வீட்டுக்கு கூட்டி போய் சாப்பாடு போட்டு இதுதான் சுதி இதான் தாளம்னு சொல்லி கொடுத்தாரு எங்க மாமா, சிங்கத்துறை மாமா. அதனால அவரை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். மச்சான் மரியாதை, எங்க மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம், ஒரு சின்ன விஷயம். என்ன முகத்தெல்லாம் அவ்வளவு கோபமா வச்சிருக்கீங்க, கால் நடுக்குது, ஏன் வள்ளியம்மா பார்த்து எதுக்கு இந்த அம்மா பார்த்தா இல்ல ரத்த எப்படி எப்படி இந்த அம்மாவை பார்த்து கால் நடுங்கினா அந்த வேலைக்கு வர மாட்டேன். சின்ன வயசு நேரம் ஆயிடுச்சுமா. ஆமா உள்ள என்னைய பிடிச்சு ஆட்டுதா அன்னைக்கு உள்ள குறவளையெல்லாம் அப்படியே 4:30 மணிக்கு அவர் 3 மணிக்கு கிளம்பினார். 1.5 மணி நேரம் விடுவாங்கலாம் மாட்டாங்க காத்திருக்காரு. இன்னும் விட்டா சீனை கழிச்சு வெளியே வந்துடுவாரு. வெளியில சொல்றீங்க 1000 விஷயம் பேசலாம், தப்பு இல்ல. கதை ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கணும். ஆமா முருகனே பார்த்த மாப்பிள்ள எனக்கு மாப்பிள்ளையே பிடிக்கல, விருப்பம் இல்ல. இப்ப வெட்டு பாட்டு வேணான்ட்ட. சரி விடு, நான் கதை பாட்டை படிக்கிறேன். அன்று பகலும் இந்த அவசரி நீ விடுத்து அவனையோ இருப்பா செவி மடுத்து சொல்லும் அந்த கேளமா புனைந்து வந்தவரே நாங்களும் உன்னை தப்பா நினைச்சிட்டமா, நீ வீம்புக்கு பண்ற ஆளுன்னு. சரி மெட்டு பாட்டு பாட நேரம் ஆயிரும், கதை பாட்டை பாடுங்க நான் பாடுறேன்னு. அந்த கல்லுக்குள்ளும் ஈரம் போல உன் கல் நெஞ்சுக்குள்ளும் ஒரு இறக்க குணம் உள்ளது. வாழ்த்துக்கள். இன்று மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக உனக்கு முருகப்பெருமானுக்குள் திருமணம் செய்து வைக்காவிட்டால் என்பது நாரணமல்ல, இது பிரம்ம முடிச்சுமல்ல, இதுவே சத்தியம் 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 சத்தியம். என்ன 2 பேரும் பாது தெரியாம தெரியல. உங்க அண்ணனும் கடப்பாறை எடுத்தா, கடப்பாறை ஒசரம் இல்ல, நீ கடப்பாறை தூக்கிட்டு வர்றியம்மா. இதுக்கு முன்னாடி நீ கசாப்பு கடையில் வேளாத்துல போன ஜென்மத்தில். இங்க வா, நான் திரும்பவும் சொல்றேன், நேரம் ஆயிடுச்சு, 4:30 மணி ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு விளக்கு பெரிய பஞ்சாயத்து இல்ல. அறியுமா திருப்பணியா அதுக்கு இங்கிட்டு போனீங்கன்னா இங்கிட்டு பிடிக்க முடியல, அதனாலதான் இன்னைக்கு இங்கிட்டு சுத்தி போயிட்டேன். அது யதார்த்தமா அதுவே அதே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல போதை இருக்கும். சில பேர் குடியில போதை, சிலருக்கு பாடுறதுல போதை. உனக்கு எதுல தெரியுமா போதை? இந்த நாரதர்களை நிம்மதியா உயிர் வாழவே விடக்கூடாது. சரி கதை விவரம் பேசியாச்சு, சரி கதை நடத்துவான் அப்படின்னு போனா கூட சனியன் துரத்தி வர்ற மாதிரி போய் சீனை புடிச்சு இருக்கிற ஒரு விஷயத்தை நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன், என்ன பேசிட்டான் பேசுனதும் முடிச்சு அப்புறம் என்ன சும்மா போட்ட வேண்டியதானே? நீ மாதிரி பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கா? சொல்லுங்க எத இல்ல யாராவது ஒரு ஆள் பதில் சொல்லணும்ல. அட இருமா, ஏப்ப இதுக்கு சொன்னோம்னு வச்சுக்கவே திரும்பி இன்னும் 10 விஷயம் வரதான் போகுது. இல்ல அப்படி இல்ல, அதுக்கு நான் தயாரா இருக்கேன். இன்னைக்கு ஏன்னா நீ விட மாட்டே, நானும் விட மாட்டேன். பேசுற விஷயத்தோட இதை முடிச்சிருவோம், அதானே நியாயம். பேசுறதோட முடிச்சிருவான். நீ ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி பேசி மூளை செலவு பண்ணாத. நீ அவ்வளவு நல்ல மனுஷனா இல்ல. உடம்பு முழுக்க விஷம். இந்த ஆள் சேர்ந்துருச்சுல, அது விஷம் உடம்பு முழுக்க. அண்ணே இருங்க, பதில் சொல்லணுமா வேணாமானே? சொல்லணும். யார் கேட்டா முதல்ல? இருங்க சொல்லணும்னு வச்சுக்கோ. யார் கேட்டா முதல்ல? அது நீங்க தான் கேட்டீங்க. நான் தான் கேட்டேன். சொல்லிட்டு அப்புறம் கேள்வி யாரு? திரும்பி நான் கேட்டுவிட்டேன்னா சரி அப்படி கூட நீங்க பாத்துக்கலாமே. நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லலையே. 5 காலத்தை நீ முருகனை விட முடிவு பண்ணிட்ட, அப்படிதானே? சரிமா, விஷயம் சொல்ற பேசல. பதில சொல்லி முடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை அப்படின்றியா? இப்போ என்ன, நானே பதில் சொல்றேன். நீங்க தானே முதல்ல கேட்டேன்றீங்க. 5 அதிசயமா வரணும். ஆமா, நான் கேட்ட 2 மட்டும் இல்ல, நான் சொன்ன 2 எடுத்துக்காட்டு மட்டும் தான். நியாயமா நீங்க தான் நீங்க முதல்ல கேட்டீங்க. நான் நினைச்சிருந்தேன் பதில் சொல்லாம முடிச்சிருக்கலாம். ஆனா ஏன் அதை சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம பேசுற விஷயத்துல எதையும் மிச்சம் வைக்காம மக்கள்கிட்ட சொல்லிடணும். நீங்க சொல்லுங்க. 5க்கு மிச்சம் வைக்காம நீங்க சொல்லுங்க, சரியா இருக்கான்னு நான் பாத்துக்கிறேன். 5 அதிசயம். பனைமரம் இறக்காது, புளியம் கொட்டை முளைக்காது, அப்ப பிறகு இல்ல. அப்ப இரவாத பனை, பிறவாத புலி எங்க இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர். ஏன்னா கோயம்புத்தூருக்கு பக்கத்துல திருப்பேரூர் அப்படின்னு ஒரு ஊர். அந்த திருப்பேரூர் பட்டீஸ்வரருடைய ஆலயம். பட்டீஸ்வரர் கோயில்னா 2 இருக்கு. ஒன்று கோயம்புத்தூர் பட்டீஸ்வரர் கோயில், இன்னொன்று கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு பட்டீஸ்வரர் கோவில் இருக்கு. ஏன்னா பிரம்மாவினுடைய படைப்பு தொழில் பாருங்க, வேதனையா மனசுக்குள்ள பிள்ளைக்கு பதில் சொன்னாலே இப்படித்தானே பண்றாரு. ஊருக்கு அவ்வளவு வருத்தப்படுறாரு. இன்னைக்கு கொஞ்ச நாள் போய் செய்வனெல்லாம் பண்ணுவாப்புல போல, எனக்கு எப்படியாவது தோத்து போயிடணும். அப்ப இந்த காமதேனுவாகப்பட்டது பிரம்மனுடைய படைப்பு தொழில் எனக்கு வேணும் அப்படின்னு சிவனை நோக்கி தவம் பண்ணுது. பிள்ளைகளோட வந்து நம்ம பூலோகத்தில் அந்த காமதேனுவனுடைய பிள்ளைகள் யாரு? நந்தினின்னு ஒரு புள்ள, அடுத்து
பட்டின்னு ஒரு புள்ள. அப்ப இந்த பட்டின்ற புள்ள காமதேனு சிவபூஜை செய்யக்கூடிய இடத்துல குட்டியில விளையாடுது. இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க அவனை விளையாடையில அங்கிட்டு இங்கிட்டு ஏதாவது பிடிச்சி ஒட்டி விட்டுருங்கல்ல. அப்ப சிவலிங்கத்து மேல பட்டி மிதிச்சு போடுது. தாங்க முடியாத வேதனை காமதேனுக்காக சிவலிங்கத்தை நம்முடைய பிள்ளை இப்படி மிதிச்சு பாவத்துக்கு ஆளாயிருச்சே அப்படின்னு வருத்தப்பட்டு வேதனைப்படும் போது சிவன் காட்சி கொடுத்தா அப்படிலாம் இல்லை. சின்ன பிள்ளை மிதிச்சா எந்த தாயோ தகப்பனோ கோச்சுக்குருவாங்களா? சாதாரண அம்மா அப்பாவே கோச்சுக்கிற மாட்டாங்க. உலகத்துக்கே அப்பே அவர் கோச்சுக்கிற போறாரு. அதனால அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீ நினைத்த இந்த வேண்டுதலை உனக்கு வேறு ஒரு இடத்துல தர்றேன். ஆனா இந்த இடத்துல உனக்கும் உன்னுடைய பிள்ளைக்கும் இங்கே வாழக்கூடிய மக்களுக்கும் என்னை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கும் மோட்சமோ முக்தியும் அளிப்பேன் அப்படின்னு சிவன் சொன்ன வார்த்தை. பேரு தரக்கூடிய ஊர், அதனாலதான் அதுக்கு பேரு பேரூர் அப்படின்னு பேரு. அதை பெருமையா திருப்பேரூர் அப்படின்னு சொல்றோம். அந்த ஊர்ல இருக்க 5 அதிசயம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பனை மரங்களுக்கு எத்தனை ஆயிரம் வயசுன்னு யாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அப்ப இரவாத பனை, அங்க இருக்கக்கூடிய புளிய மரத்தோட கொட்டையை போட்டா அது முளைக்காது. அப்ப பிறவாத புலி, காமதேனு என்ற பசு தவம் செய்த இடம். அதனால அந்த ஊர்ல சாணம் இருக்கு இல்லையா, பசு சாணம் இருந்தா ரொம்ப நாள் ஆனா என்ன பண்ணணும், புழு வைக்கணும்ல. அந்த ஊர்ல சாணம் புழுவி இன்னைக்கு வரைக்கும் வைக்காது. இது 3வது அதிசயம். 4வது அதிசயம், இறக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ அவங்களுடைய வலது காதை இப்படி நேரா வச்சு அடக்கம் பண்ண மாட்டாங்களா, வலது காதை இப்படி லேசா அப்படி திருப்பி வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த ஊரிலே சிவனே வந்து இறந்தவங்களுடைய காதிலே நமசிவாய மந்திரம் சொல்றாரு அப்படின்றத அந்த ஊரு புராணமும் நம்புது. அப்ப இறந்தவங்களுடைய வலது காலை திருப்பி வைக்கக்கூடிய ஒரு அதிசயம் 4. 5வது இன்னொரு பேரதிசயம் என்னன்னா, அந்த ஊர்ல நொய்தல் ஆறுன்னு ஒரு ஆறு. அந்த ஆத்துக்குள்ள இறந்தவங்களுடைய சாம்பலையும் எலும்பையும் போட்டா அந்த எலும்பு எலும்பா இருக்காதான், கல்லாக மாறிவிடும் அதிசயம். இந்த 5 அதிசயம், அதாவது இரவாத பனை, பிறவாத புலி, புழு பிடிக்காத சாணம், இறந்தவங்களுடைய காதை வலது பக்கம் திருப்பி வைக்கக்கூடியது, அதே மாதிரி எலும்பு கல்லாக மாறும். இந்த 5 அதிசயம் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம், ஒரு ஊர் எது அப்படின்னா, அது கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பேரூர் என்று சொல்லக்கூடிய ஊர்ல இருக்க பட்டீஸ்வரருடைய ஆலயம். இதுதான் 5 அதிசயம் உள்ள கோயில். ஒரு கேள்விக்கு எது ஏன்னு 2 பதில் இருக்கு. இந்த மஞ்ச சட்டையும் இந்த வெள்ளை சட்டையும் இல்ல, எங்க அண்ணன் ஆரம்பிச்சோடனே அண்ணன் கையெழுத்தாரு. அண்ணன் அண்ணன் சரி சொல்லுங்க. நீ ஏப்பா அப்படி போகல, இன்னும் 7 எழுத்துக்கு முன்னாடி கூடவே ஒரு எதிரி உனக்கு 2 பாட்டு பாடி கைதட்டல வாங்கி கொடுத்தேன். அந்த நன்றி கடன் இல்ல உனக்கு, எனக்கு மூஞ்சில முழிக்காத மரியாதை போயிடும். ஒரு கேள்விக்கு எது ஏன்னு பதில் இருக்கு. இப்ப இந்த கேள்விக்கு ஒரு விஷயம் என்ன, எப்படியே பேசுங்க என்கிட்ட, என்னை சிரிக்காதீங்க. உன்னைய பார்த்து யாரிச்சிருச்சா, என் மச்சான பார்த்து. ஒரு கதைக்கு ஏன்னு கேள்வி கேட்டா அது பதில் இதுக்காகத்தான் இது நடக்குது அப்படின்னு பதில் அதிகமாகும். ஆனா அதை சுருக்கி எது இந்த இடத்துல இந்த ஆலயம் அப்படின்னு சொல்வது சால சிறந்ததாக நான் பார்க்கிறேன். நீங்க சொல்ற 6 மாதம் ஒரு நிறமாக, 6 மாதம் மற்றொரு நிறமாக காட்சி அளிக்கும். சிவன் கோயில் இல்ல, முருகன் கோயில் இல்ல, பெருமாள் கோயில் இல்ல, அது ஒரு விநாயகர் கோயில். 6 மாதம் வெண்மை நிறத்தோடு இருக்கும். ஏன்னா 2 காலம் உண்டு, ஒரு வருஷத்துக்கு 2 காலம். ஒன்று உத்தராயண காலம், இன்னொன்று தட்சிணாயன காலம். பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி உத்தராயணம், புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, இந்த 6 தட்சிணாயனம். இந்த உத்தராயண காலத்துல கருமை நிறமாக காட்சி கொடுப்பாராம் அந்த விநாயகர். தட்சிணாயன காலத்துல வெள்ளை நிறமாக காட்சி கொடுப்பாராம். அது சந்திரகாந்த கல்லால் உருவாக்கப்பட்டது. ஏன்றது காரணம் வேற. ஆனா அது எங்க இருக்குன்னா, இன்னைக்கு இது தமிழ்நாட்டில் இல்லை. இன்னைக்கு அது மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு கன்னியாகுமரி பக்கத்தில் மார்த்தாண்டம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே பெரும்பாலான எல்லாருமே தமிழ் பேசக்கூடியவர் தான். ஆனால் மாநில எல்லை அடிப்படையில் அது இன்னைக்கு கேரள மாநிலத்துக்குள்ள இருக்கு. அந்த பகுதியிலே ஆமா கேரளபுரம்னு ஒரு, அது விநாயகபுரம் ஆகிறது, பிற்காலத்தில் கேரளபுரமா மாற்றப்பட்டது. அந்த கேரளபுரத்தில் உள்ள விநாயகர் தான் 6 மாதம் கருப்பா இருக்காரு, 6 மாதம் போதுமா?
6 மாதம் குருநாதர் மட்டும் தான் எனக்கு கற்பா இருக்கக்கூடியது கல்லு குள்ளு மீர் நன்றி மார்த்தாண்டம். அத்தனை இப்ப அப்படியே முகம் என்ன கர்ண கொடூரமா மாறிடுச்சு இல்ல புள்ள இருக்கட்டும் இருக்கணும் இருக்கட்டும் வாங்க. இன்று மாலை இன்னும் எவ்வளவு? சூரிய எவ்வளவோ இன்னைக்கு நீ யார வச்சிருக்க இன்னும் முயற்சி நான் கொண்டு வந்துட்டேன் அடுத்து நான் ஆரம்பிப்பேன் எப்பனாலும் நீ எப்படி பிடிக்கிற நான் பார்க்க தானே பாரு ஆரம்பத்தை முடிச்சு வச்சு இன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக ஆ. உனக்கு முருகப்பெருமான் எத்தனை 5 வருஷமா நீ வர்றியோ இதுக்கப்புறம் உனக்கு இந்த கோட்டை அப்படி உறவை துண்டிக்கிறதே என் முதல் வேலை ஊர் எங்க ஊரு நான் தான் சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக சொந்த ஊர் உனக்கு முருகப்பெருமானுக்கும் திருமணம் செய்து வைக்காவிட்டால் என்பைய நாரதனம் அல்ல இது பிரம்ம முடிச்சமல்ல இது என் சத்தியம் 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 உன்னை இன்று மட்டுமல்ல என்று உன்னை விடவே மாட்டேன் பார்க்கலாம் நாராயணா